بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه كتاب الأربعين في مذهب السلف நபி தோழர்களாகிய சலஃபின் பாதை குறித்த 40 நபிமொழிகளில் 7வது நபிமொழி عن عائشة قالت رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم من أحدث في أمرنا هذا ما ليس فيه فهو رد رواه مسلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில் இதில் இல்லாத ஒன்றை புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அவருடைய அந்த புதுமை நிராகரிக்கப்பட்டுவிடும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இதை பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய தனித்தன்மை இது. அல்லாஹ் எதை மார்க்கமாக ஆக்கியிருக்கிறானோ அது மட்டுமே முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டியது. அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்கள் அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை மார்க்கமாக ஆக்கவில்லையோ அதை மார்க்கத்தில் புதிதாக நுழைப்பது அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது, அது தூக்கி வீசப்படும். அதைத்தான் பித்அத் என்று சொல்லப்படும். மன் அஹ்தஸ, யார் புதியதாக ஒன்றை உருவாக்குகிறாரோ, ஃபி அம்ரினா, நம்முடைய இந்த விவகாரத்தில், அம்ரில் அதாவது நம்முடைய தீனில், நம்மிடையே, அதாவது அம்ரு என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தீனை குறிக்கும். ரசூலுல்லாஹ் ஃபி அம்ரினா, நம்முடைய விவகாரத்தில் என்று சொல்லும் பொழுது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒன்றை புதிதாக ஏற்படுத்துவதை குறிக்கும். பித்அத்துகள் எல்லாம் அப்படித்தான் நுழைந்திருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நபி காட்டி தராத, அல்லாஹ்வுடைய நபி காட்டி தராமல் இருந்து நபித்தோழர்களும் பின்பற்றாமல் இருந்த பலவிதமான கொள்கைகள், சிந்தனைகள், அமல்கள், இபாதத்துகள் அல்லது புதிய புதிய தத்துவங்கள் அல்லது வாழ்க்கையில இப்படித்தான் இந்த விஷயத்தை அணுக வேண்டும் என்று புதிதாக உருவாக்கப்படுற வழிமுறைகள், இது எல்லாமே மார்க்கத்திலிருந்து தூக்கி வீசப்படக்கூடிய விஷயங்கள். இன்று மக்களுக்கு மத்தியில் நுழைந்திருக்கிற எத்தனையோ பித்அத்துகள், அந்த பித்அத்துகளிலே சில இபாதத்தின் பெயரால் உருவாக்கப்பட்டவையாக இருக்கும். உதாரணத்திற்கு திக்ருகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்காத முறையில் சில திக்ரு வழிமுறைகள். சூஃபிகளை பார்த்தால் அவர் திக்ரு செய்வார், ஆடிக்கொண்டு திக்ரு செய்வார்கள். ஒரு வரிசையா நின்று கொண்டு ஒருத்தர் எதிராக நின்று கொண்டு 2 சஃப்புகளில் நின்று கொண்டு உடம்பு ருக்கு அளவுக்கு குனிஞ்சு எழுந்து ஆடுவார்கள். இது சூஃபிகளிடம் இருக்கிறது. இப்படி ஒரு திக்ரு. அப்ப இது என்ன? இது பித்அத் ஒரு வகை. இப்படி இதே போன்றுதான் மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் ஆதாரங்களும் இல்லாமல் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுற பலவிதமான பித்அத்துகள். இன்று அரசியலின் பெயரால் நடக்கிற பித்அத்துகள், மார்க்க, இதெல்லாம் தப்பு இல்லையே அப்படின்னு மக்கள் எவ்வளவு விஷயங்களை ஆமோதிக்கிறார்கள் இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? இதுல என்ன முஸ்லீம்களும் இப்படி எல்லாம் செய்யறாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லைங்க, இது நம்ம நாட்டுல எல்லாம் இதெல்லாம் சகஜம், இதுல இப்படி இருந்தாதான் இங்க அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு நியாயப்படுத்துறாங்களா இல்லையா? இது பித்அத்தான எவ்வளவு விஷயம். இதுக்கு ஏதாவது அல்லாஹ்வின் நபியிடம் இருந்து, நபி தோழருடைய ஜமாத், அவங்க சரியான இஸ்லாமை புரிந்திருந்தார்களே அவரிடமிருந்து ஏதாவது முன்மாதிரி இதுக்கு இருக்கிறதா என்று அந்த சகோதரர்களிடம் கேட்டு பாருங்கள். அவர்கள் அறியாதவர்கள், அவருடைய தலைவர்களும் அறியாதவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இதெல்லாம் சரியான இல்ம் உள்ள உலமாக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளப்பட்டவை அல்ல, அஹ்லுஸ் சுன்னாவிடம் வந்தவை அல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி எந்த பித்அத்தை பற்றி எல்லாம் நமக்கு சந்தேகம் வருதோ அதனுடைய மூலம், அது தொடங்குற இடம், அதனுடைய ஊற்று யாரிடமிருந்து வந்திருக்கிறது பாருங்கள், சந்தேகம் நீக்கிவிடும். ஏன்? அது பெரும்பாலும் 99.99%
முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து காப்பியடிக்கப்பட்ட வழிமுறையாக இருக்கும். இஸ்லாமிலே, இஸ்லாமிய வரலாறிலே அறியவே பட்டிருக்காது. முஸ்லிம் அல்லாதவர்கள், காபிர்களில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தாங்கள் உருவாக்கக்கூடிய டெமோக்ரசி அல்லது கம்யூனிசம் என்ற நாத்தியம் அல்லது ஜனநாயகம் என்னென்னவோ பெயரில் உருவாக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்குல்ல, ஐடியாலஜிஸ். அந்த ஐடியாலஜிஸுக்கு அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜிய ஒரு கட்டத்தில் அது சரின்னு ஒரு முஸ்லிம் நம்பிட்டாரு அல்லது ஒரு கூட்டத்தார் நம்பிட்டாங்கன்னா அந்த மெத்தடாலஜி அப்படியே எடுத்து தாங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்கிற பிரச்சனைகள்ல முஸ்லிம்கள் பல கூறுகளா பிரிவினைகளில் விழுவதற்கு காரணம் சகோதரர்களே இதுதான். தீனுடைய அடிப்படையில, சுன்னாவுடைய அடிப்படையில அல்லாஹ்வின் மார்க்கத்தை சரியான முறையில் பற்றி பிடிக்க வேண்டும்ங்கிற எல்மை இல்லாதனால தங்களுக்கு வரக்கூடிய, தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை எப்படி தேடிக்கொள்றாங்க நம்முடைய மக்கள் அப்படின்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பல போராட்ட முறைகள், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான வழிமுறைகள், அதை அப்படியே எடுத்து முஸ்லிம்களாக நமக்குள்ள நாம கொண்டு வந்துடுறோம். கொண்டு வரதுனால என்ன ஆகுது? முதல்ல அல்லாஹ்வுடைய உதவி போயிடும். ஏன்னா புதியதாக மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க. நம்முடைய விவகாரத்தில், நம்முடைய தீனில், நமக்கு மத்தியில், நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் புதியதாக ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அப்படிங்கிறது வந்து அது இதெல்லாம் உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்த ரசூல் என்ன சொல்றாங்க பாருங்க. மா லைஸ ஃபீஹி, இந்த மார்க்கத்தில் இல்லாமல் இருந்து எது இல்லையோ அது. யாராவது ஒரு புதியதான ஒன்றை உருவாக்கி விட்ட பிறகு மார்க்கத்தில் காட்ட முடியுமா? இருக்காது. என்ன ஆதாரம் இருக்குது? நோ. மா லைஸ ஃபீஹி, இந்த மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. எங்க இருக்குது ஆதாரம்? இந்த அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, இந்த அந்த மக்கள் செய்யறாங்க, அதுல என்ன தப்பு? லாஜிக் ஆதாரமாகுது, தர்க்கம் ஆர்குமெண்ட் ஆதாரமாகுது, அது சூழ்நிலைகளை வச்சு பேசுறது ஆதாரமாகுது. இன்னைக்கு ஆதாரம் எது? மார்க்கம் இல்ல, நம்முடைய பிரச்சனைகள் தான் ஆதாரம், அல்லது நம்முடைய தேவைகள் தான் ஆதாரம், அல்லது நம்ம ஆதாரம் யாருன்னு கேட்டா நாம விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுமை, ஒரு பர்சனாலிட்டி, ஒரு தலைவர், அல்லது ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எப்படின்னா, நம்ம அங்கேயே முதல்ல ஏமாறணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போல நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு விஷயத்தை முடிவு பண்றோமோ அப்பவே நாம வந்து அடிப்படையிலிருந்து தகர்க்கிறோம், அடிப்படையிலிருந்து தடமாறுகிறோம் அர்த்தம். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சத்தியம் அளவுகோல் அல்ல இல்லையே. இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன சத்தியமாயிடுவது? அல்ல நீங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸே சத்தியமா? நமக்கு இன்ஃப்ளூயன்சஸ் அளவுகோலே இல்லை. நமக்கு பிடிச்சவருக்கு ஒருத்தருக்காக நாம அவரை பின்பற்ற முடியாது. நாம என்ன பார்க்கணும்? இது அல்லாஹ் சொல்லியிருக்கானா, அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்காங்களா, இதுதான் சுன்னாவா, இதற்கு ஆதாரம் என்ன ஆதாரம், இது மார்க்கத்துல இது முன்னாடி இருந்திருக்குதா அப்படின்னு பாருங்க. அப்ப நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குர்ஆனும் சுன்னாவும் சலஃப், இந்த சஹாபாக்களுடைய தீன் எப்படி விளங்கப்பட்டிருச்சு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதுதான் நேர்வழி. மற்றது என்ன? தலாலத், வழிகேடுகள். அது ஒரு கால் நமக்கு அல்லாஹ்வின் உதவி கொண்டு தராது. ஏன் கொண்டு வராது தெரியுமா? மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்து. இந்த வார்த்தை பிடிச்சுக்கணும். அது நிராகரிக்கப்பட்டு விடும். ரத்து என்ற வார்த்தை அரபில எப்படி அர்த்தப்படுத்தப்படுதுன்னா, தூக்கி எறியப்படும் அர்த்தம். அதுக்கு நாம எடுத்துக்கிட்டோம், ஆனா அல்லாஹ்வோட அது செல்லாது, தூக்கி வீசப்படும். அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. இஸ்லாமை கொண்டுதான் முஸ்லிம்கள் வெற்றியை தவிர இஸ்லாம் அல்லாத வேறு வழிமுறைகளை எடுத்துக்கொள்வதால் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. என்ன முட்டி மோதி என்னதான் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே போனாலும் சரி, வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. அவர் சஹாபாவுடைய இந்த தீன, இஸ்லாம அதோடைய உண்மையான யதார்த்தத்தோடு, உயிரோட்டத்தோடு பற்றி பிடிக்க வேண்டும். அதுல பொறுமை வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி தேடுவது வேண்டும், தவக்குல் வேண்டும், இஸ்லாம முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வது வேண்டும். ஆகவே இந்த ஹதீஸ் மார்க்கத்தை பின்பற்றுவதில், மார்க்கம் அல்லாத விஷயங்களை எல்லாம் தள்ளி போடுவதற்கு, நிராகரிப்பதற்கு மிக முக்கியமான ஆயுதம். நம்முடைய சஹாபா எப்படி அவங்க அல்லாஹ்வுடைய உதவி பெற்றாங்கன்னா,
இந்த தீனம் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அந்த லிமிட், அந்த வரம்புக்குள்ள அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க அதுக்கு வேறு வெளியில இருந்து எடுத்துக்கிட்ட சிந்தனைகள், தர்க்கங்கள், வழிமுறைகள் அதையெல்லாம் கொண்டு உள்ள நுழைச்சுக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டே இல்லை. அப்படி ஏதாவது தர்க்கம் பண்ணாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. தீன்ல தர்க்கம் பண்றீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த தீன் ரசூல்லா கற்றுக் கொடுத்த அந்த வரம்புக்குள்ள, அந்த எல்லைக்குள்ள இருக்கு, அந்த வட்டத்துக்குள்ளதான் நிக்கணும். ஏன்னா நம்ம முஸ்லிம்கள், இஸ்லாமினுடைய தீன், தீனுனா நம்முடைய தீன் அப்படி நம்புகிறோம். ரப்புனா எங்களுடைய ரப்பு எங்களுக்கு கொடுத்ததுன்னு நம்புறோம். கிதாபுனா இந்த வேதம் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தது நம்புறோம். அதைத்தான் மற்றவங்களுக்கு சொல்றோம். அப்படின்னா மற்றவங்கள்ட்ட இருந்து எடுக்க வேண்டிய தேவை இந்த தீன்ல என்ன இருக்குது? இந்த தீனுக்கு என்ன தேவை? அப்படி இது ரொம்ப பரிபூர்ணமான தீன், எல்லா உலக மக்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய தீன். அப்படிப்பட்ட தீனை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் மற்றவருடைய வழிமுறைகள், புதிய சிந்தனைகள் அல்லது புது புது பிதஅத்தான இபாதத்துகள், மார்க்கம் சொல்லித்தராத, நபியே அறிந்திருக்காத விஷயங்கள், அதை எடுத்துக்கொள்வது வழியீடு இல்லாம வேறு என்னவாக இருக்கும் நினைக்கும். அதுதான் அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு குழப்பம் வரும்போது மூத்த உலமாக்களிடம் திரும்ப வேண்டும். இது மிக முக்கியமான அடிப்படை சகோதரர்களே. ஆகவே இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வசீலா, அதனுடைய வழிமுறை இருக்கு இல்லையா, இதுவும் மார்க்கத்துல இபாதத்து, இதுக்கும் மார்க்கத்துல புதுமையான பிதஅத்துல நுழைச்சி இந்த தீனை கொண்டு போய் யாருக்கு சேர்க்க முடியாது. இந்த தீன் இதனுடைய யதார்த்தத்தோடு, உண்மை நிலையோடு அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே அமல் செய்து அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சொல்றலாம். அதுக்கு வேறு வழிமுறைகள் எதுவும் புதிதாக இந்த தீன்ல நுழைக்க முடியாது. அப்படி நுழைச்சா அல்லாஹ்வோட ஏற்கப்படாது. ஒருத்தர் இஹ்லாஸ் இருந்தா மட்டும் போதாது. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம சில நேரத்துல நான் அல்லாஹ்வுக்காக தான் செய்யறேன்றோம். ஆமா, அல்லாஹ்வுக்காக தான் செய்யறோம், அதுல உங்க மேல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம அந்த முறை எப்படி அல்லாஹ்வுக்காக செய்தாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த, நபி சொல்லி கொடுத்த முறையில தான் நம்ம அதை அமல் செய்யணும். அப்ப புதுசா நாம அல்லாஹ்வுக்காகவே ஒண்ணு செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யற ஒன்று அல்லாஹ் சொல்லி கொடுத்த முறை தான் உண்மையில முழுமையானது. இல்லைன்னா அல்லாஹ்வோட ஏற்கப்படும். ஏன்னா ஒரு அமல் அல்லாஹ்வோட ஏற்கப்படுவதற்கு கட்டாயம் அதுல 2 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது இஹ்லாஸ், மன தூய்மை இருக்கணும். 2வது சுன்னா இருக்கணும். சுன்னாவுக்கு முரணானது எல்லாமே பிதஅத்துகள் தான், அனாச்சாரங்கள் தான், இந்த மார்க்கத்தில் புதியதாக நுழைக்கக்கூடியவை தான். ஆகவே அந்த புதிதாக நுழைக்கக்கூடிய பாவத்தை ஒரு காலமும் செய்துவிடக்கூடாது. அது மார்க்கத்துக்கு செய்கிற துரோகம், முஸ்லீம்களாகி இந்த நம்முடைய உம்மத்திற்கு நாம் செய்து விடுகிற துரோகம் என்பதை அறிய வேண்டும். இதை தான் சலஃப், நம்முடைய சஹாபா தெளிவாக இருந்தார். ஆகவேதான் அவருடைய எந்த பிரச்சனைக்கும் அவர் வெளியில இருக்கக்கூடிய சிந்தனைகள், வழிமுறைகள், எந்த ஒரு புதிய சித்தாந்தங்கள்ல இருந்து எந்த ஒன்றையும் அவர் எடுத்துக்கொள்ளது. எல்லாமே இந்த தீனிலிருந்து, நபி கற்றுக் கொடுத்த பாதையிலிருந்து தான் எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் அஸ்ஸலஃபியா என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இஸ்லாமை சரியாக விளங்குகிற முறை. ஆக இந்த அடிப்படையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் இந்த நபிமொழிகளில் மிக முக்கியமான அடிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னும் சில நபிமொழிகளிலிருந்து சில அடிப்படையில் கற்றுக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.